ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. கண்ணியத்துக்குரிய பட்ட வகுப்பு மாணவர்களே, ரமலான் இஸ்திமா 2025 இரவு நிகழ்ச்சியில சொர்க்கம் நரகம் சம்பந்தமான செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நேற்று சொர்க்கம் நரகம் சம்பந்தமான செய்தியில சொல்லும் போது முதல் மனிதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கம் நுழைவார்கள். இந்த உம்மத்துகள்ல முதல் உம்மத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தே முஹம்மதியா சொர்க்கம் நுழைவார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுல சில மாணவர்கள் சந்தேகம் கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுக்கு போகும்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலடி சத்தம் சொர்க்கத்துல இருக்குன்னு பார்த்தாங்களே, அப்ப அவங்க முன்னாடியே சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கல்ல, அப்ப அவங்க தான் ஃபர்ஸ்ட் போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்துல இப்படி நடக்கும், இப்படி இருக்கிறார்கள், இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற நிறைய ஹதீசுகளை இந்த உலகத்துல வாழும்போதே அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இதே மாதிரியான சம்பவம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த மிஅராஜுடைய நிகழ்வுங்கிறது, மிஅராஜில் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 2 வகையான காட்சிகளை காட்டினான். சில விஷயங்களை அவங்க நேரடியாக பார்த்தார்கள். உதாரணத்துக்கு நபிமார்களை பார்த்தது, மலக்குமார்களை பார்த்தது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா காட்சியாக காட்டினான். இப்படி பின்னாடி இருக்கும் இந்த மாதிரி நிகழ்வு அப்படின்னு காட்சியாக காட்டினான். அப்படி காட்சியாக காட்டப்பட்டதுதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்துல அவங்களுடைய காலடியினுடைய சத்தம். அவங்க சொர்க்கத்துல நுழையில, அவங்க பூமியில தான் இருக்கிறாங்க. பூமியில பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தூங்கிட்டு இருப்பாங்க, ஏதோ செஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த இரவுல பார்த்தது ஒரு காட்சி, அதனால சொர்க்கத்துல நுழைவதாக அது வராது. இன்னொரு சம்பவத்தையும் மாணவர்கள் சொல்லி காட்டினாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை இழுத்துக்கிட்டு போவாங்க, அவங்களுடைய கடிவாளத்தை இழுத்துட்டு போவாங்க. இது சம்பந்தமான ஒரு செய்தி வரும்போது வலது பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இடது பக்கம் உமர் ரலியல்லாஹு போவாங்க. ஒட்டகத்துல ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருப்பாங்க, அதனுடைய கடிவாளத்தை பிலால் ரலியல்லாஹு இழுத்து போவாங்கன்ற ஒரு சம்பவம் வருது. இது ஆதாரபூர்வமான செய்தியாக இல்லை. அதனால நம்ம ஆதாரபூர்வமாக சொன்ன புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துல முதல்ல நுழைவார்கள், அவர்களுக்கு தான் அது ஏவப்பட்டிருக்குங்கிற அந்த தகவல் அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துக்கு போவாங்க. இந்த விளக்கத்தை நீ புரிஞ்சுக்கிறது நல்லது. அல்ஹம்துலில்லாஹ். மாணவர்கள் இந்த மாதிரி சந்தேகம் இருந்தா தாராளமா கேட்கலாம். இது ஒரு பயான் நிகழ்ச்சி அல்ல. பயான் பேசுற மாதிரி இருந்தா என்னுடைய டோனும் பேச்சுடைய அமைப்பும் வேற மாதிரி இருக்கும். இது ஒரு வகுப்பு மாதிரியாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்ப நேற்று நம்ம ஒரு நிகழ்வு பார்த்தோம். அதாவது முஃமின்கள் எல்லாம் மறுமை நாள்ல ஃபர்ஸ்ட் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கம் காட்டப்படும். சொர்க்கம் அவங்களுக்கு காட்டப்படும் போது இந்த சொர்க்கத்தை எங்களுக்காக திறக்க சொல்லுங்க அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட போவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட வருவாங்க. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட வருவாங்க. அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட வருவாங்க. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருவாங்க முஃமின்கள் என்ற ஒரு ஹதீஸை நாம நேற்று பார்த்தோம். முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். இந்த நிகழ்வு சரியா எப்ப நடக்குது அப்படின்னு சொன்னா அதற்கு முன்னாடி ஒரு நிகழ்வு பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா சொர்க்கம் நரகத்துக்கு மக்கள் எப்படி போறாங்கிற தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் அந்த ஆர்டருக்காக நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கும். அந்த நிகழ்வுக்கு பிறகுதான் ஏன் முஃமின்கள் இப்படி ஒவ்வொரு நபிமார்கள் கிட்ட போறாங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு புரியும். பெரும்பாலும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நபிமார்கள் இடத்துல போவாங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு ஷஃபாஅத் செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட பேசுங்க, இந்த ஹதீஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த ஹதீஸ் படி வரக்கூடிய அந்த நிகழ்வு ஏன் நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி நடந்த சில நிகழ்வு நீங்க புரியணும். அல்லாஹ் தஆலா மறுமையில எல்லா நபர்களையும் கேள்விகளுக்கு கேட்பான். ஹிசாப்னு சொல்லுவோம். அவருடைய நன்மைகளை எடை போடுவான். அது மீசான்னு சொல்லுவோம். இந்த நிகழ்வு எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா மக்களும் இருப்பாங்க. அப்ப எல்லா மக்களும் இருக்கும்போது அல்லாஹ் தஆலா ஒரு அறிவிப்பாளரை அனுப்புவான். அனுப்பி சொல்லுவான், நீங்கள் உங்கள ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் நீங்க எதையெல்லாம் வணங்குறீங்களோ லியذهب كل قوم الى ما كانوا يعبدون, எல்லாருக்கும் கேள்வி கணக்கு, அவங்களுடைய நன்மைகள் தீமைகள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கடுத்து எல்லாரும் ஒட்டுமொத்த மக்களா இருப்பாங்க. ஒவ்வொரு நபிமார்களுக்கு பின்னாடி அந்த கூட்டத்தார்கள் இருப்பாங்க. இப்போ ஒரு அறிவிப்பாளர் அல்லாஹ் அனுப்பி சொல்லுவான், லியذهب كل قوم الى ما كانوا يعبدون, நீங்கள் யாரையெல்லாம் வணங்கி இருந்தீங்களோ அவங்க எல்லாம் கூட்டம் கூட்டமா வாங்க அப்படின்னு சொன்ன உடனே
சிலுவைகளை வணங்கியிருந்தவங்க ஒரு கூட்டமா பிரிவாங்க, சிலைகளை வழங்கினவங்க ஒரு கூட்டமா இருப்பாங்க, என்னென்ன சிலைகள் என்னென்ன தெய்வங்களை வழங்கினாங்களோ அவங்க எல்லாம் ஒவ்வொரு கூட்டமாக இருப்பாங்க. அந்த கூட்டங்கள் அப்படி வந்த உடனே இப்ப நீங்க கிளம்புங்க, இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போங்க. சிலுவைகளை வணங்கினவங்க, சிலைகளை வணங்கினவங்க, தெய்வங்களை வணங்கினவங்க, நீங்க எல்லாம் இந்த சிலைகளுக்கு பின்னாடி, இந்த கடவுள்களுக்கு பின்னாடி, இந்த தெய்வங்களுக்கு பின்னாடி, இந்த கற்களுக்கு பின்னாடி நீங்க போங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த சிலைகள், அந்த சிலுவைகள், அந்த தெய்வங்கள், அந்த கற்கள் எல்லாம் அப்படியே போகும். ஒரு சிலுவையை சார்ந்த சிலுவையை வழங்கக்கூடியவர் அந்த சிலுவையோடு போகுவார்கள். சிலைகளை வழங்கக்கூடியவர்கள் அந்தந்த சிலைகளோடு அவங்க போவாங்க. ஒவ்வொரு கடவுளை வழங்கியவர்கள் அந்த கடவுளுக்கு பின்னாடி இப்படி போவாங்க. இப்படி போய் கடைசியாக என்ன செய்வாங்க சொன்னா நரகத்துல போய் விழுவாங்க. ஒவ்வொருவரும் இப்படியே இந்த மாதிரி சிலைகளை வழங்குறவங்க எல்லாருமே போய் என்ன செய்வாங்க, அப்படியே கூட்டிட்டு போவாங்க, போய் நரகத்துல போய் விழுவாங்க. ஹத்தா யபகா மன் கான யஅபுதுல்லாஹ மின் பர்ரின் அவ் ஃபாஜிரின் அவ் குப்பாராத்தின் மின் அஹ்லில் கிதாபி. இப்படி எல்லாரும் போய் விழுந்த உடனே முழுக்க முழுக்க ஷிர்கிலே அல்லாஹ்வுடைய இணை வைப்புல இருந்த எல்லா மக்களும் அவங்க இணை வைத்த அந்த விஷயங்களோட போய் நரகத்துக்கு போயிடுவாங்க. இப்ப மீதி கடைசியில யார் இருப்பாங்கன்னு சொன்னா 3 வகையான கூட்டத்தார்கள் இருப்பார்கள் அந்த அந்த மறுமையில. ஒருத்தவங்க யாருன்னு சொன்னா முஃமின்கள், அல்லாஹ்வை வணங்கியவர்கள், நன்மை செய்தவர்கள், நல்லவர்கள். 2வது முஃமின்கள், பாவம் செய்தவர்கள், ஃபாஜிர். 3வது உப்பாராத்தும் மின் அஹ்லில் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களில் ஒரு சில கூட்டம் இருப்பாங்க. ஏன்றதுக்கு பின்னாடி நான் விளக்க சொல்றேன். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யூத கிறிஸ்தவர்கள், யஹூது நசாரா, யூத கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. அவங்கள சில பிரிவுகள் இருப்பாங்க. அதுல சிலுவையை வணங்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவங்க போயிருப்பாங்க. கிறிஸ்துவர்கள் சிலுவைகள் வணங்கியிருப்பாங்கல்ல, அவங்க நரகத்துக்கு போயிருப்பாங்க. ஒரு சில கிறிஸ்துவர்கள் மட்டும் இருப்பாங்க. யார் அப்படின்னு சொன்னா யூதர்கள்ல, கிறிஸ்தவர்கள்ல நல்லவர்களை கடவுளாக வணங்கினாங்க பாத்தீங்களா, அந்த கூட்டத்தை மட்டும் அல்லாஹ் தனியா வச்சிருப்பான். அவங்க இருப்பாங்க. முஃமின்கள்ல நல்லவர்களும் முஃமின்கள்ல பாவிகளும் இருப்பாங்க. இந்த 3 கூட்டம் இருப்பாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா யூதர்களை வர சொல்லுவான். யூதர்களை வர சொல்லி கேட்பான், மா குன்தும் தஅபுதூன், நீங்க எதை வணங்குனீங்க அப்படின்னு சொன்ன உடனே நஅபுது உஸைரன் இப்னு அல்லாஹ், நாங்க உஸைரை, அல்லாஹ்வுடைய மகனாகிய உஸைரை நாங்க வணங்குனோம் அப்படின்னு அந்த யூதர்கள் சொல்லுவாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், கதபுதும், நீங்க பொய் சொல்லிட்டீங்க, உஸைர் அப்படி வணங்க சொல்லலையே. மா இத்தகதல்லாஹு ஸாஹிபத்தன் வலா வலதா, அல்லாஹ் எந்த துணையோ எந்த மனைவியோ குழந்தையோ அவன் எடுத்துக்கலையோ. அல்லாஹ்வுக்கு மனைவியும் கிடையாது, குழந்தையும் கிடையாது. நீங்க எப்படி உஸைர் அல்லாஹ்வுடைய மகன் சொல்லுவீங்க என்று அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மறுப்பு சொல்லி, ஏன்னா இதுக்கு முன்னாடி போன கூட்டம்ல யாரை அவர்கள் வழங்கினாங்களோ அவங்க அதை கூட்டிட்டு போய் நரகத்துல போய் விழுந்துட்டாங்க. இப்ப உஸைரை இவங்க வழங்கினாங்கிறதுக்காக உஸைர் அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி இவங்களை போட்டு அப்ப உஸைர் அலைஹிஸ்ஸலாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. அதனால அவங்க கூட்டத்தை அப்படியே நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க செஞ்ச செயல் எப்படி தவறுங்கிறது அல்லாஹ் விளக்கத்துக்காக அந்த கூட்டத்தார்கள் நிக்க வச்சு இப்படி கேள்வி கேட்டு, நீங்க தவறு செஞ்சிருக்கீங்க, பொய் சொன்னீங்க, அல்லாஹ் மேல அபாண்டம் சொல்லி இருக்கீங்க, அல்லாஹ்வுக்கு துணையோ மகனோ கிடையாதுன்னு சொல்லி வேற உங்களுக்கு என்ன வேணுமா தபுவோம், இப்ப நீங்க என்ன வேணும், என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி எங்களுக்கு தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் காட்டுமா, அதோ அங்க பாருங்க, அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு விஷயத்தை காட்டுவான் அவங்களுக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா நரகம், நரகத்தை காணல் நீர் மாதிரி வெயில் காலங்கள்ல இந்த தார் சாலைகளை நீங்க பாத்தீங்க, ரோட்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி இருக்கிற மாதிரி கிடைக்கும். இந்த காணல் நீர் சராபுன்னு அரபியில, நரகத்தை தண்ணீர் மாதிரி காணல் நீர் மாதிரி காட்டுவான். தண்ணீர் நினைச்சு அந்த இடத்துக்கு போவாங்க, அவங்களும் நரகத்துல விடுவாங்க. ஓகேவா? இந்த குப்பாராத்தின் அஹ்லில் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு பிரிவினர் இப்படி போயிடுவாங்க. அடுத்து மீதம் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா கிறிஸ்துவர்கள். ஏற்கனவே சிலுவையை வணங்கிய கிறிஸ்துவர்கள் நரகத்துக்கு போயிருப்பாங்க. இந்த கிறிஸ்துவர்கள் யார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவங்களிடத்துல கேட்பா, மா குன்தும் தஅபுதூன், நீங்க எதப்பா வணங்குனீங்க அப்படின்னு உடனே அந்த கிறிஸ்துவர்கள் சொல்லுவாங்க, நஅபுது குன்னா நஅபுது அல் மஸீஹ இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகனாகிய மஸீஹ் நாங்க வணங்கணும்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், நீங்க பொய் சொல்றீங்க, அல்லாஹ்வுக்கு துணையோ மகனோ கிடையாது, நீங்க ஏன் இவங்களை வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவங்களிடத்துல கேட்பான், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அவங்களும் சொல்லுவாங்க, நம்ம இந்த நிகழ்வு பார்த்திருப்போம், நான் சென்ற உரையில கூட எப்படி மறுமை நாள் அவங்க தாகத்தோடு இருப்பாங்கன்னா நான் பேசி இருக்கிற விஷயங்களை
அப்ப ரொம்ப தாகமா இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில எங்களுக்கு தண்ணீரோன்னு கேட்பாங்க. இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை காட்டி அது காணல் நீர் மாதிரி அவங்களுக்கு காட்சி அளிக்க வச்சு, நீங்க அங்க போனீங்கன்னா தண்ணி கிடைக்கும்னு அனுப்புவோம். அவங்களும் அது தண்ணி நினைச்சு போவாங்க, அங்க ஓடி போய் விழுந்துருவாங்க. நீங்க கவனிக்கிறீங்களா நான் சொன்ன பாயிண்ட்? மிச்சம் இருக்கிறது யாரு? மிச்சம் இருக்கிறது யாரு? முஃமின்கள். முஃமின்கள்ல ரெண்டு வகை. யாரு? பாவிகள், நல்லது செய்யக்கூடிய முஃமின்கள். இன்ஷா அல்லாஹ் இவங்களுக்கு, இந்த முஃமின்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு அவங்க பதறி போய் அடுத்த நபிமார்கள் கிட்ட ஓடுவாங்க. அந்த என்ன நிகழ்ச்சிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.